பெரிய கிராமத்துக்கு அருகில் அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு தோப்பு இருந்தது. அந்தத் தோப்பில் எப்போதும் பறவைகளின் சத்தம் நிறைந்திருக்கும். தோப்பின் நடுவில் இருந்த பழைய ஆலமரத்தில் பல குருவிகள் வாழ்ந்து வந்தன. அவை ஒன்றுக்கொன்று உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அதே தோப்பில் ஒரு மூலையில் ஒரு பச்சை கிளி தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மற்ற பறவைகளோடு பழகாமல் தூரத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருந்தது. ஒருநாள் குருவிகள் பேசிக்கொண்டது. அந்த கிளி எப்போதும் தனியா இருக்கிறதே, நம்மோடு பேசவே மாட்டேங்கிறதே என்று சந்தேகமாக பார்த்து கொண்டன. கோடைக்காலம் வந்தது. தண்ணீரும் உணவும் குறைய ஆரம்பித்தன. குருவிகளும் கிளியும் ஒரே மரத்தின் பழத்திற்காக தனித்தனியாக போராடியது. ஒருநாள் சில மனிதர்கள் தோப்புக்குள் வந்து மரங்களை வெட்ட ஆரம்பித்தன. பறவைகள் அனைத்தும் பயந்து போனது. பச்சை கிளி உயரமாக பறந்து கீச் கீச் என்று சத்தமாக கத்த ஆரம்பித்தது. அதை பார்த்த குருவிகள் அனைத்தும் நம்மை எச்சரிக்கை செய்கிறது என்று நினைத்து மரத்தை விட்டு வேகமாக பறந்தன. கிளியின் சத்தத்தை கேட்ட ஊர்மகள் ஒன்று சேர்ந்து மரத்தை வேட்டுவதை தடுத்தன. அன்று முதல் குருவிகளும் பச்சை கிளியும் ஒரே மரத்தில் வாழ ஆரம்பித்தனர். கோடை காலத்திலும் அவை உணவையும் தண்ணீரையும் பகிர்ந்து கொண்டு சண்டை இல்லாமல் வாழ்ந்தனர். மழைக்காலமும் வந்தது. தோப்பு பசுமையாக மாறியது. குருவிகளும் பச்சை கிளியும் ஒற்றுமையின் அடையாளமாக அந்த தோப்பில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.